ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். கூகுள் மேப்ஸுக்குள்ளே போய் ஃபோக்ஸ்வேகன் கிரேவ்யார்ட் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு நடுவில் இந்த மாதிரி கார்ஸை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஏதோ 100-200 கார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கார்ஸ் பல வருஷமாக தொடர்ந்து பாலைவனத்துக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்குது. ஏதோ இந்த ஸ்கிராப்பில் போட வேண்டிய கார் போல் அதெல்லாம் இப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை. எல்லாமே நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆடி, இந்த ஃபோக்ஸ்வேகன், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமான லக்ஸுரியான கார் தான். இந்த கார் எல்லாத்தையுமே அந்த கார் கம்பெனி நீங்கள் காரெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓனர்ஸ் வந்து வாங்கி இந்த மாதிரி பாலைவனத்து நடுவில் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காகப்பா போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கார் கம்பெனி அந்த காரை வாங்கின மக்களை மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தையே ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ணால் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படி பண்ணி அவங்க ஏமாற்றிருக்காங்க. அப்படி என்ன விஷயத்த பண்ணி அவங்க அரசாங்கத்தை ஏமாற்றினாங்க? பல வருஷங்களாக ஏன் அரசாங்கத்தால் அதை கண்டுபிடிக்க முடியல? அதுக்கப்புறமா எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க? இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டது யாருன்னு பார்த்தோம்னா, ஆடி, பென்ட்லி, லாம்போகினி, அதுக்கப்புறம் அந்த ஸ்கோடா, இந்த மாதிரி நிறைய ப்ரீமியம் கார்ஸை தனக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய ஃபோக்ஸ்வேகன் தான். இப்போ ஃபோக்ஸ்வேகன் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில் சிக்கிறது இதுதான் புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அதை ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்த மாதிரி ஏதோ சர்ச்சைகள்லையோ இல்லை பிரச்சனைகளையோ தொடர்ந்து சிக்கிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த ஃபோக்ஸ்வேகனுடைய வரலாறை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். 1933 முதல் உலகப் போரில் ஜெர்மனி பெரிய அளவில் தோற்று போயிட்டாங்க. இப்போ அந்த தோல்விக்கு அப்புறமா ஜெர்மனியில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துச்சு. மக்களுக்கு பண பிரச்சனைகள் இருந்துச்சு, பொருளாதார வசதி இல்லாமல் இருந்துச்சு, டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும் அப்படின்னு ஹிட்லர் முடிவு பண்ணுறாரு. இதுக்காக முதல்ல டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட், மக்களுக்கான தனிநபர் டிரான்ஸ்போர்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இது ஏன்னா அந்த சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மக்களுக்கு அதிகமான மக்கள்கிட்ட இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள், அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். இந்த மாதிரி இருக்குது. அப்போ எல்லா மக்களும் பயணிச்சு போகிற மாதிரியான ஒரு வண்டி வேணும், அதே நேரத்தில் அது கம்மியான விலையிலையும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. இதுக்கு ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸை அவர் வைக்கிறார். என்னென்னா, அது ரொம்ப கம்மியான விலையிலேயே அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கம்மியான விலை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் 2 பெரியவங்க 3 சின்னவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமிலியே போகிற அளவுக்கான ஒரு வண்டியாக இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனால் இந்த ஐடியாவுக்கு கார் கம்பெனிஸ் ஒத்து வரல. என்னன்னா, நீங்கள் 100 கிலோமீட்டர் மைலேஜும் கொடுக்கணும், உங்களுக்கு நிறைய பேர் பயணிச்சும் போகணும், விலையும் கம்மியாக இருக்கணும்னா எப்படி, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு கார் கம்பெனிஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் அவருக்கு ஃபெர்டினாண்ட் போர்ஷே அப்படிங்கிறவர் அறிமுகமாறாரு. இவர் ரேஸ் கார்ஸ், பேசஞ்சர் கார், இந்த மாதிரி நிறைய காருடைய டிசைனில் வேலை செஞ்சவர். இவர் வந்து போய் ஹிட்லர்ட்ட சொல்றாரு, எனக்கும் நீங்க நினைக்கிற மாதிரியே ஒரு மக்களுக்கான ஒரு கம்மியான விலையில நல்ல ஒரு ஹை எஃபிஷியன்ட்டான ஒரு காரை உற்பத்தி பண்ணுங்கிற ஆசை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையை வந்து ஹிட்லர்ட்ட சொல்றாரு. ஹிட்லருக்கும் அது பிடிச்சி போய் இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷேட்ட சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் டிசைன் வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பண்றாரு. என்னன்னா, அப்போ இருந்து நிறைய கார்ஸ்ல வந்து உங்களுக்கு இன்ஜின் முன்னாடி இருக்கும், அதை கொண்டு போய் பின்னாடி வைக்கிறாரு. அதோட ஏரோடைனமிக் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே அப்படியே ஸ்மூத் ஆக்குற மாதிரி மாத்துறாரு. அதுக்கப்புறம் தேவையில்லாத பாகங்கள்லாம் குறைச்சு அந்த காரோட ஒட்டுமொத்த எடையே குறைக்கிறது அப்படின்னு அவரோட சொந்த யோசனையிலையும் சரி, ஏற்கனவே அந்த காரோட டிசைன்லேருந்து சிலர் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு காரோட டிசைனை கொண்டு போய் ஹிட்லர்ட்ட கொடுக்குறாரு. ஹிட்லருக்குமே அந்த கார் டிசைன் ரொம்பவே பிடிச்சி போகுது. இப்படி தான் ஃபோக்ஸ்வேகன் உருவாகுது. இப்போ ஃபோக்ஸ்வேகனில் ஃபோக்ஸ் அப்படிங்கிறது வந்து மக்களை குறிக்குது, வேகன் அப்படிங்கிறது வந்து வாகனம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. டிசைன் எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் காரை உற்பத்தி பண்ண ரெடி ஆகுறாங்க. ஆனால் என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா, இவங்க சொன்ன டிசைன் படி காரை உற்பத்தி பண்ணுறதுக்கு அங்கே பெரிய அளவில் கார் கம்பெனிஸ் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? புதுசாக ஒரு கம்பெனியே உருவாக்கணும் இல்லையா? அப்படி உருவானது தான் ஃபோக்ஸ்வேகன் கார் கம்பெனி. ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, ஜெர்மனிக்கு அப்போ இருந்த நிதி சூழலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புதுசாக ஒரு கார் கம்பெனியே உருவாக்குற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து நிதி கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு இஎம்ஐ ஸ்கீமை கொண்டு வராங்க. அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது அவங்க சொன்ன டிசைன் படி ஒரு காரை உருவாக்கி மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 990 ரைக்ஸ் மேக்ஸ் தேவைப்படும். இப்போ ரைக் மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் ரூபாய் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜெர்மன் நாட்டுடைய காசு. இப்போ அவங்க மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கான ஒரு காரை தான் உற்பத்தி பண்ண போகிறோம், ஆனால் அதுக்கு எங்கள்கிட்ட சரியான நிதி இல்லை, இப்போ நீங்கள் அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வாரம் ஒரு 5 ரைக்ஸ் மேக்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம், அப்படியே கட்டிட்டு வந்து நீங்கள் 990 ரைக்ஸ் மேக்ஸை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த புது காரை உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹிட்லர் வந்து அறிவிக்கிறாரு. அறிவிச்சதுக்கு அப்புறமா நிறைய மக்கள் அதுக்கான காசுமே தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஃபோக்ஸ்வேகன் பண்ண முதல் ஸ்கேம். ஆனால் ஸ்கேம்னு டைரக்டா சொல்ல முடியாது, அதில் சில சிக்கல்லாம் வந்துச்சு. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். இதில் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க கரெக்டாக காரை தயாரிக்க போன அந்த சமயத்தில் தான் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு தேவையான வாகனங்களை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார் கம்பெனியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல
காசு, அவங்க கொடுத்த காசுக்கான கார் யாருக்குமே வந்து சேரவே இல்லை. என்ன பேசுற நீ, ஒரு போர் வந்துருச்சு, அப்போ நாட்டுக்கு உதவி செய்யறதானே முதல் விஷயம், மக்களுக்கு காரை கொடுக்கறதா முதல் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல கேள்விதான். ஆனால் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட மக்களுக்கு அவங்க கட்டின காசுக்கான கார் வந்து சேரவே இல்லை. அது கொடுக்க முடியாமல் போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த போர் சமயத்தில் Volkswagen கார் கம்பெனி மேலேயே பாம்பு போட்டதுனால அந்த கம்பெனி பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிருச்சு. இப்போ போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெர்மனி தோத்துட்டாங்க. இப்போ பிரிட்டிஷோடைய அந்த மிலிட்ரி வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த கார் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஆரம்பத்தில் இது எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து சேதம் அடைஞ்சிருச்சு, மொத்தமாகவே ஸ்கிராப்புக்கு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த மிஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே இதை மறுபடியும் ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்த சில வருடங்கள்லேயே மறுபடியும் முன்னாடி ஏற்கனவே என்ன டிசைன் இருந்துச்சு, மக்களுக்கு தேவையான ஒரு காரை தான் உற்பத்தி பண்ணணும்னு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான காரையே மறுபடியும் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்கிட்ட மறுபடியும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களுமே அதை வாங்குறாங்க. பெரிய அளவுக்கு மக்களுக்கும் பிடிச்சி போச்சு. அந்த வகையில் உருவான முதல் கார் தான் Volkswagen Beetle. இப்போ இஎம்ஐ பிளானுக்கு மக்கள் காசு கொடுத்தாங்க இல்லையா, இந்த டைம்லயாவது மக்களுக்கான அந்த கார்லாம் திருப்பி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. அவங்களுக்கான அந்த கார் கடைசி வரைக்கும் போய் சேரவே இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் ஏற்கனவே காசு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த காசு குறைச்சி தான் கொடுத்தாங்களே தவிர ஏற்கனவே கொடுத்த காசுக்கான அந்த கார் கொடுக்கப்படவே இல்லை. இப்போ மக்கள்லாம் அந்த காரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு பெரிய அளவில் பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மார்க்கெட்டுக்குமே போய் அமெரிக்கா மாதிரியான நிறைய நாடுகளிலுமே இந்த காரெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போக ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு ஜெர்மனி அரசாங்கத்தோட கட்டுப்பாடு கீழே இருந்த அந்த கம்பெனி அதுக்கப்புறமா பிரைவேட்டைஸ் ஆகி அது மொத்தமாகவே தனியாருக்கு போய் சேருது. இதுதான் Volkswagenோட ரொம்ப சுருக்கமான வரலாறு. சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். உலகம் முழுக்கவே நகரமயமாக்கல் அந்த 60க்கு மேலே அப்படியே தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. அதே மாதிரி தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை அதிகமாகுது, மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இப்போ அவங்களுக்கு தேவையான கூடிய இந்த வாகனங்கள்லாம் அவங்க பயன்படுத்துறதுமே அதிகமாயிட்டே போகுது. இப்போ இதெல்லாமே அதிகமாயிட்டே போக 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 இதால் வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், குறிப்பாக அந்த காற்று மாசடைகிறது வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. அப்போ இதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் முடிவு பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அமெரிக்கா 1963 ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதன்படி ஒவ்வொரு வண்டியிலுமே இவ்வளோ நைட்ரஸ் ஆக்சைடு தான் வரணும், இவ்வளோ கார்பன் மோனாக்சைடு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சட்டங்களை கொண்டு வராங்க. இப்போ இதுக்கேற்ற மாதிரி கம்மியான நச்சு இருக்கக்கூடிய புகையை தான் வெளியிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பாகங்களை வண்டியில் சேர்க்க வேண்டியதாகுது. அந்த வகையில் தான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற அந்த பாகம் எல்லாமே வண்டிக்கு வந்து சேருது. இதால் காரோட விலையெல்லாம் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ காரோட விலை அதிகமாச்சுன்னா அது மக்கள் தொகையில் தான் கொண்டு போய் சேரும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சுற்றுச்சூழலை காப்பாற்றணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அது தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அரசாங்கங்கள்லாம் மறுபடியும் ஒன்று கூடி மறுபடியும் நீங்கள் வந்து இந்த காற்று மாசம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னுமே உங்களுடைய வண்டிகள்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க புது புது பாகங்கள்லாம் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்படி நடந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த காரோடைய எஃபிஷியன்சி கம்மியாகுது, அதோடைய பிக்கப் வந்து குறையுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் மக்கள் அதெல்லாம் சொன்னால் ஏற்றுப்பாங்களா? அதெல்லாம் இது கிடையாது. ஏன்னா காசு கொடுக்குறேன், அப்போ இதெல்லாமே கரெக்டாக எனக்கு வேணும் அப்படி தானே மக்கள் நினைப்பாங்க. அப்போது மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் இந்த சுற்றுச்சூழலாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்குமே இந்த கார் கம்பெனி வந்து சேராங்க. அப்போ நிறைய கார் கம்பெனிஸ் நிறைய R&Dலாம் பண்ணி இந்த ரெண்டு விஷயத்தையுமே கேட்டர் பண்ணுற மாதிரி வண்டிகளை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் 2005 அமெரிக்க அரசாங்கம் மறுபடியும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு காரை ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு மைலுக்கே 0.07 கிராம் நைட்ரஸ் ஆக்சைடு தான் அந்த புகையிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லா கம்பெனிக்குமே பெரிய இடியாக போய் சேருது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம கார்கள்லாம் மாற்றம் கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கார் கம்பெனியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய R&Dலாம் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றுறாங்க. அதில் குறிப்பாக பென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிஸ்டம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெளியே வரக்கூடிய புகையில் வந்து உங்களுக்கு யூரியாவை ஆட் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த யூரியாவும் நைட்ரஸ் ஆக்சைடும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு நைட்ரஜனாகவும் ஒரு தண்ணியாகவும் வெளியே வந்துடும். அப்போ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த நைட்ரஸ் ஆக்சைடு அளவு வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து பெட்ரோல் காசு அதிகப்படுத்தி டீசல் காசை குறைக்கிறது, அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஈவிலாம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் அப்பயே யோசிக்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை புதுசாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் Volkswagen என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வேர்ல்ட்ஸ் கிளீனஸ்ட் டீசல் இன்ஜின் காரை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து தடாலடியாக ஒரு அறிவிப்பை விடுறாங்க. அவங்க சொன்னபடியே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு கிளீனஸ்ட் டீசல் இன்ஜின் காரை அவங்களும் உற்பத்தி பண்ணிட்டாங்க. மக்களும் அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி கரெக்டாக இருக்குது, மற்ற காசோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சேல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே போகுது. ஆனால் என்ன பண்ணி இந்த வேர்ல்ட்ஸ் கிளீனஸ்ட் டீசல் இன்ஜின் காரை உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க வெளியே யாருக்குமே சொல்லவே இல்லை. அப்போ என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அதனால நிறைய ரிசர்ச்சர்ஸ் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் 2014 ஒரு 4 ரிசர்ச்சர்ஸ் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வருது. என்னன்னா லீகலாக ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டை விட 40 மடங்கு அதிகமான நைட்ரஸ் ஆக்சைடு இவங்க காரை ஓட்டிட்டு போகும்போது வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா இது 40 மடங்கு அதிகமாக, ஆனால் லேப் டெஸ்ட்லாம் அது கரெக்டாக பாஸ் ஆகி போகுது, இங்கே மட்டும் எப்படி 40 மடங்கு அதிகமாகும்?
சரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை லேபில் கொண்டு போய் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. லேபில் டெஸ்ட் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக நைட்ரஸ் ஆக்சைடு கம்மியாக தான் வெளியே வருது. என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய EPO, அதாவது என்விரான்மெண்டல் ஏஜென்சி அவங்களோடது, அவங்களும் கலிஃபோர்னியா ஏர் ரிசர்வ் போர்டு அவங்களும் சேர்ந்து இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த Volkswagen கார் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சாரில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா அந்த காரில் மட்டும் ஏதோ ஃபால்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அதை வந்து ஒத்துக்கலை. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, இவங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா, இப்போ மற்ற கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஏர் பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்னா அந்த நைட்ரஸ் ஆக்சைடை குறைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, இதை சரி பண்ணுறதுக்காக அவங்களுடைய காரோடைய ஹார்ட்வேரில் எல்லா மாற்றங்களும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த Volkswagen மட்டும் அவங்களுடைய சாஃப்ட்வேரில் சில நூதனமான விஷயங்கள்லாம் பண்ணி கவர்மெண்ட்டே தொடர்ந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், இப்போ நார்மலாக ரோட்டில் இருக்கிற மாதிரி மேடு பள்ளமாக அது இருக்க போகிறதில்ல, ரொம்ப அதிகமான கியர் சேஞ்ச்லாம் இருக்க போகிறதில்ல, ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்ட போகிறாங்க, அதை வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க, அதில் எவ்வளோ புகை வருதுன்னு செக் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் அதை வெளியே அனுப்ப போகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணுது, அதாவது எந்த விதமான சாதாரண இடத்துல ஓடும் போது என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணுச்சு அப்படின்னா அது லேப் டெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்போ நீ உஷாராக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை அதில் வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சாஃப்ட்வேருமே லேபில் கரெக்டாக உள்ளே போகும்போது ஓகே இதெல்லாம் கரெக்டாக மீட் ஆயிடுச்சு, அப்போ நீ வந்து ஊசாரையா ஊசாரு ஓரஞ்சாரம் ஊசாரு அப்படின்னு பாட்டு பாடி காரை கரெக்டாக இவ்வளோ ஃபியூலை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணு, இவ்வளோ நைட்ரஸ் ஆக்சைடு மட்டும் வெளியே வர மாதிரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாம் உஷாராக இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிடுது. உள்ளே போய் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக கம்மியான நைட்ரஸ் ஆக்சைடு மட்டும் வெளியே விட்டுட்டு வரட்டாமே டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வெளியே போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கரெக்டாக அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கேஸ் நடக்கும்போது வழக்கம் போல் அந்த Volkswagenோட MDயுமே எனக்குலாம் எதுவுமே தெரியாது, எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டான மூஞ்சியை வச்சுட்டு அப்படியே வந்து அவங்கள கை காமிச்சிட்டு ஒரு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அங்கே வேலை செஞ்ச ஒரு 6 ஒர்க்கர்ஸ் கைது பண்ணிட்டு அவங்களுக்கான தண்டனைகளை கொடுத்துட்டாங்க. இப்போ இப்படி ஒரு ஸ்கேண்டல் நடந்துச்சு இல்லையா, இதுதான் டீசல் கேட் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெளியே வந்ததுக்கப்புறமா மக்களுக்கு வந்து அதாவது யாரெல்லாம் கார் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு $1.3 பில்லியன் வந்து இவங்களோட ஒரு நஷ்டஈடாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு $4.3 பில்லியன் வந்து அபராதமாக கட்டிட்டாங்க. இப்போ இவ்வளோ தப்பான கார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும்ல, அப்படி வாங்கினது தான் ஒரு 85 லட்சம் கார்ஸ் வந்து திரும்ப வாங்கிட்டாங்க. அதில் எந்த கார்லாம் சரி பண்ண முடியுமோ அந்த கார்ஸ்லாம் சரி பண்ணி அவங்க மக்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. எந்த கார்லாம் சரி பண்ண முடியாது, இதெல்லாம் சரி பண்ணால் அதிகமான விலையாகும் அப்படின்னு நினைக்காங்களோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலிஃபோர்னியாவில் மொஹாவே டெசர்ட் அப்படிங்கிற ஒரு பாலைவனம் இருக்குது, அதை சூஸ் பண்ணி அங்கே இந்த காரெல்லாம் இப்போ வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தான் செல்லமாக வந்து எல்லாருமே வந்து Volkswagen கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா, அபராதம் கட்டியாச்சு, மக்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் கார்லாம் திரும்பி வாங்கி அதை செலவு பண்ணி மறுபடியும் திருப்பி கொடுத்தாச்சு. இப்படி இதெல்லாம் பண்ணதுனால மட்டுமே அவங்களுக்கு $21 பில்லியன் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 2017 1,40,000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு வீணா போயிருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நடக்கிறதா நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய டெக்னாலஜிஸ் பற்றி, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வகையில் நம்ம கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். எதை பற்றி அப்படின்னா எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக எகிப்தில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிரமிடான பிரமிட் ஆஃப் கீசாவை பற்றி தான் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசியிருப்போம். ஏன் அப்படின்னா இப்போ அந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும் அதை கட்ட ஆரம்பித்த காலத்தில் அது இப்போ இருக்கிற மாதிரியே இல்லை, அது வந்து கீழே முழுக்க வெள்ளை வெள்ளைன்னு அப்படியே பளிங்கு மாதிரியும் அதுக்கு மேலே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி மஞ்சள் கலரில் அப்படியே வந்து ஜொலிப்பாக இருந்துச்சு, அதுதான் காலப்போக்கில் இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடந்திருக்கும், இது ஒரு விஷயமா. இது போக அவ்வளோ பெரிய பிரமிடை எப்படி கட்டியிருப்பாங்க, ஏன்னா அந்த பிரமிடில் மொத்தம் 27 லட்சம் கற்களை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கற்கள் ஒன்னொன்றுமே உங்களுக்கு அதிகபட்சமாக 80 டன் எடை வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அவ்வளோ பெரிய கற்களை பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்து எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரமிடை இப்போ இருக்கிற மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சி எதுவுமே இல்லாத காலத்தில் 4500 வருடங்களுக்கு முன்னாடியே எப்படி கட்டியிருப்பாங்க, இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.